இம்பேக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் ஹவுசிங் லோன் இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸுக்கும் எப்படி கோரிலேட் பண்ணான்றதை பார்க்கலாம். ஸோ இஎம்ஐயில் ஹோம் லோனில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுனாக்கா உங்களுடைய டென்யூர் குறையும், இல்லாட்டினாக்கா இஎம்ஐ வந்து குறையும். உங்களுக்கு அஃபோர்டபுள் ஹவுஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு டிமாண்ட் வந்து யூஸ்வலாக வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். எக்ஸிஸ்டிங் பாரோயருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பெனிஃபிட் ஃபாலோவருக்கு வந்து கண்டிப்பாக இமீடியட்டாக வந்து கிடைக்கும். இதே ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும், டென்யூர் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை உங்களோட மந்த்லி கேஷ் ஃப்ளோ வந்து அடி வாங்கும். மேற்கொண்டு நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் வாடகை கூட்டுறீங்கனாக்கா அந்த ஈல்டும் வந்து குறையும். இதில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கனாக்கா ரிஸ்க் வந்து ரொம்ப மாடரேட்டு. நீங்கள் ஹவுஸ் லோனில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுனாக்கா ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். 1% ஹோம் லோனில் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா இது வந்து பல லட்சம் உங்களை வந்து காஸ்ட் பண்ணும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கம்பேரிசன் படி பார்த்தீங்கன்னா லோன்ஸ் ஆர் இம்பேக்டட் இம்மீடியட்லி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ரியாக்ட் ஓவர் டைம். அதாவது ஹோம் லோனு இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகும், நீங்கள் இம்மீடியட்டாக பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் 20 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னாக்கா 15% 20% கன்ஃபார்ம். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட்.